ஹாய் டீச்சர்ஸ், டெட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க எல்லா டீச்சர்ஸ்க்கும் ஒரு சின்ன அட்வைஸ். ஏன் நான் டீச்சர்ஸ்னு மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, வி ஆர் பிஎட் கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் நம்ம பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி டீச்சர்ஸ் தான். அண்ட் ஒன்ஸ் அகெயின் என்ன அப்படின்னா, சிலர் வந்து செல்ஃப் ஸ்டடி பண்ணுவாங்க, சிலர் வந்து கோச்சிங் சென்டர்ஸ் போவாங்க, சிலர் வந்து வீடியோஸ் நிறையா பார்த்து படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன தான் இந்த மாதிரி நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சாலும், ஜஸ்ட்டு வீடியோஸ் பார்க்குறதுனாலையோ, ஒரு டைம் ரீட் பண்ணுறதுனாலையோ, நிறையா பேர் நடத்துகிறத நீங்கள் கவனிக்கிறதுனாலையோ நீங்கள் வந்து மார்க் வாங்க முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நாம் தனியாக ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி படிக்கணும். நம்ம எப்படி ஒரு லெசனை வந்து ஒரு 10 மினிட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணுவோமோ, அதே மாதிரி அதில் ½ அன் ஹவரில் ப்ரிப்பேர் பண்ணுவோமோ, ஒரு டைம் அதை ரீட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நம்ம படிக்கிறது மூலமாக தான் நம்ம அதை வந்து மனப்பாடம் பண்ணி அது வந்து ஒரு எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆகுறோம் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுக்கப்புறம் என்னோடய வீடியோவை வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அது சின்னதாக அந்த மாதிரி இருக்கும். அதை வந்து ஜூம் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் பேஜ், அதாவது ஒரு மொபைல் சைஸுக்கே நீங்கள் ஃபுல் வியூ பண்ணிக்கிட்டு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாயிண்ட்டையாக ரிப்பீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து அதை படித்த ஃபீலே இருக்கும். இல்லை அப்படின்னா எதையோ கேட்டுட்டு விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சிலருக்கு வந்து ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ண முடியும், சிலருக்கு வந்து ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அது இங்கே வந்து மேட்ரே கிடையாது. நீங்கள் எந்த அளவுக்கு போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான். 6th to 8th வரைக்கும் தான் நமக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சிலர் வந்து 9th 10th உண்டு அப்படின்னு டிஎன்பிஎஸ்சிக்கு படிக்கிற மாதிரி நிறைய பயந்துட்டு என்னதெல்லாமோ குழப்பிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு வந்து சின்ன கிளாஸ்லேருந்து நம்ம வந்து 6th இருந்தே ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வந்து மேக்ஸிமம் சாப்டர்ஸ் வந்து குயிக்கான டைமில் வந்து கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். சரி இது தானே அந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எந்த மாதிரி சாப்டர்ஸ் அதிகமாக கவர் பண்ணுறது, ரிப்பீட்டடாக படிக்கிறது, ஒரு எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் நம்ம எக்ஸாமுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அதே மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸை திரும்ப திரும்ப சொல்லி பார்க்குறது, புக் பேக் எக்ஸசைஸு எதையுமே விடாமல் பண்ணுறது மட்டும்தான் இதில் வந்து நமக்கு நல்ல ஸ்கோர் பண்ண முடியும். சரியா? அதனால் வெறும் ஜஸ்ட்டு வீடியோஸ் பார்க்குறது, ஜஸ்ட்டு கிளாஸஸ் அட்டன் பண்ணுறது, அதில் வந்து நம்ம நல்ல மார்க் வாங்க முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இல்லை, எந்த அளவுக்கு அதை நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான் மேட்டர். சிலரால் ½ அன் ஹவர் 2 ஹவர்ஸ்லேயே ஒரு மேக்ஸிமம் போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ண முடியும். சிலருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், சிலருக்கு போக போக அந்த ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிரும். ஸோ அதனால் உங்கள் எபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி பிஹேவ் லைக் எ டீச்சர். ரொம்ப நீங்கள் வந்து உங்களே லோ பண்ணிக்கிட்டே எதுவுமே தெரியாது அல்லது நீங்கள் குழப்பிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல எதுவுமே முடியாது. ஜஸ்ட்டு 29 days தான் இருக்குது. அதை மைண்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய கோலில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் சூப்பர் மார்க் எடுக்க முடியும். பெஸ்ட் விஷஸ். தேங்க்யூ.